டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பிரபலங்கள் சமூக கருத்து பேசும்பொழுது ரொம்பவும் பார்த்து பேசணும் இல்லையா? அனுராக் கஷ்யப் பேசுற சில கருத்துக்கள் ரொம்பவும் வருந்தத்தக்க வகையில இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இது போன்ற பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தாறுமாறாக ஏதாவது ஒரு கருத்தை முதல்ல சொல்லிட்டு அதற்கு பின்னால் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தான் அனுராக் காஷ்யப்பும் இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலமாக தான் அவசரமாக தெரிவித்த பல கருத்துக்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நடிகை ரம்பா திரும்பவும் படங்களை நடிக்கிறாங்களா? அவங்கள சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எப்போ எதிர்பார்க்கலாம்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. நடிகை ரம்பா மீண்டும் திரைப்படங்களில் நடிப்பதிலே ஆர்வமாக இருக்கார். இன்னும் எந்த படத்திலும் நடிக்க ஒப்பந்தமானதாக தெரியல. மிக விரைவிலேயே சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. சார், இது எனக்கு பல வருஷமா இருக்கிற சந்தேகம். உன்ன நினைச்ச பாட்டு படிச்சன்ற படத்துல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அது வானம் இடி இடிக்கவா அல்லது மானம் இடி இடிக்கவா? மானம் இடி இடிக்கனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் மானம் இடி இடிக்க அப்படின்னு தான் தொடங்குது. வானத்தையே பலர் மானம் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இயக்குனர் கே பாலசுந்தர் சார் இது வரைக்கும் யாரும் தொடாத பல கான்செப்டை தொட்டு நல்ல படங்களை உருவாக்கினவர்னு சொல்லலாமா? இது நீங்க ஏத்துப்பீங்களான்னு ஹைதராபாத்ல இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்க கருத்தை யார் மறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை ஒப்புக்கொள்வதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நடிகர் பிரசாந்த் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் இயக்கத்துல நடிச்சிருக்காரான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆர் சுந்தரராஜனுடைய இயக்கத்திலே பிரசாந்த் இது வரைக்கும் நடிக்கல. சிவாஜி கணேசன் சார் முன்னாடி நின்று நடுங்காம டைலாக் பேசுறதே பெரிய விஷயம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரிக்கு வந்த 4வது வருஷத்திலேயே முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலியமா சிவாஜி சாருக்கு இணையா நின்று நடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள் பேசி பிரபலம் அடைஞ்சவங்க நடிகை ராதா. சிவாஜி சாரோட ராதா நடிக்கிற எல்லா சீன்லயுமே நேர்ல பார்த்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அவங்க டைலாக் பேசும்பொழுது பயப்படாம பேசினாங்களான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. சிவாஜி முன்னால் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அப்படின்னு பல நடிகர்கள் பதிவு செய்திருந்தாலும் அதே நடிகர் சிவாஜி முன்னால் நடித்த நடிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் மறண்டு போவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருப்பாங்க. முதல்ல சிவாஜி முன்னாடி நிற்கும்போது லேசான பதட்டம் அப்படி இருக்கத்தான் இருக்கும். அப்படி ராதாவுக்கும் முதல் மரியாதை திரைப்படத்தில் நடிக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அதற்கு பின்னாலே எப்படிப்பட்ட ஒரு நடிப்பை அந்த படத்தில் ராதா வழங்கியிருந்தார் அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார், ஏ.ஆர். ரஹ்மான் சார் இவங்களோட பணியாற்றின அண்ட் பழகின அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சுன்னா இசை தான். இசையை தவிர வேறு சிந்தனையே 2 பேருக்கும் கிடையாது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு தனிமை விரும்பியாக அவர் இருந்ததில்லை. நண்பர்களோடு கலகலப்பாக பேசக்கூடியவராக இருந்தார். அப்படித்தான் நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பழகிட்டு இருந்தோம். ஏ.ஆர். ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பேச மாட்டார். ஆனால் பேசினார்னா நகைச்சுவை ததும்ப பேசக்கூடிய மனிதர் ஏ.ஆர். ரஹ்மான். சமீபத்தில் கலாட்டால நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவை பார்த்தேன். அதில் 90களுடைய கதாநாயகிகள் எல்லாரும் இன்ன வரைக்கும் ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. உதாரணத்துக்கு தெய்வயானி மேம் அண்ட் ரம்பா மேம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஹீரோ அல்லது ஹீரோயின்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. 90களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நல்லதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இதையும் பார்க்குறேன். அப்போது இருந்த ஒரு சகோதர தன்மையும் பாசமும் இப்போ சினிமா உலகத்தில் இருக்கிறதா என்று என்ன கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இனிது பையா மாதிரியான திரைப்படங்களை நடித்த எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகையான சோனியா தீப்தி பற்றின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் இனி வர தமிழ் திரைப்படங்களில் அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சோனியா தீப்தி 2023ஆம் ஆண்டிலே வெளியான மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி அப்படின்ற தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால் எந்த ஒரு திரைப்படத்திலும் தமிழிலோ தெலுங்கிலோ அவங்க நடிக்கிறதாக தெரியல. சார், நம்மளுடைய சேனலில் சினிமா சார்ந்த கேள்விகள் அடங்கின ஒரு குவிஸ் கேம் ஷோ அல்லது ரியாலிட்டி ஷோவை ஏன் நடத்தக்கூடாதுன்னு தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகி உங்களை பொறுத்த வரைக்கும் பல நல்ல யோசனைகளை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அது மாதிரி ஒரு நல்ல யோசனையாகத்தான் இதை கூட நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். சார், முன்னாடிலாம் கிசு கிசுக்கள்னா ஒரு துணுக்கில் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுடைய புனைப்பெயரோட தான் வெளியில் வரும். ஆனால் இப்போ யூடியூப்ல யாருக்குமே அஞ்சாமல் சம்மந்தப்பட்ட கலைஞர்களை பற்றி புறம் பேசி நகைத்து பேசுகிற போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. அது போன்ற பேச்சுக்களை உங்களை போன்ற பல ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்க்கறதுனால தான் தொடர்ந்து அது மாதிரி பல பேர் பேசுகிறாங்க. புதுசாக பல பேர் அது மாதிரி பேச தொடங்கியிருக்காங்க. இதை பற்றி திரையுலகத்தில் உள்ள பலர் கண்டும் காணாமல் இருப்பது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
நடிகர்கள் தியாகராஜன், பிரசாந்த், விக்ரம் அண்ட் த்ருவ் விக்ரம் இவங்க எல்லாம் உறவினர்கள். தியாகராஜன் சார் தயாரிக்கிற அடுத்த திரைப்படத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தியாகராஜன், பிரசாந்த், விக்ரம், துருவ் ஆகியோர் உறவினர்களாக இருந்த போதிலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. சார், சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில சரத்குமார் சார் கிட்ட இயக்குனர் பவித்ரன் சாரை பத்தி ஏன் கேட்கல, பவித்ரன் சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு இன்னும் தீரலையா, அண்ட் அந்த காலத்துல சரத்குமார் சாரை வச்சு புகழ்னு ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பார்த்தேன், அது அந்த ரீசனால தான் கைவிடப்பட்டுச்சான்னு சொல்ல முடியுமான்னு பட்டுக்கோட்டையில இருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. சரத்குமாருடைய சாய்வு சித்ரா சீசன் 2 நேர்காணல் நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நேர்காணலில் சூரியன் படத்தின் மூலம் என்னை ஸ்டார் ஆக்கியது பவித்ரன் தான் என்று பதிவு செய்திருந்தார் சரத்குமார். சரத்குமாருக்கும் பவித்ரனுக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியல. குட் பேட் அக்லி படத்தினுடைய பாடல்கள் சர்ச்சை பத்தி கங்கை அமரன் சார் பேசினதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்தியதை பற்றி கங்கை அமரன் கொஞ்சம் காட்டசாட்டமாக தான் விமர்சித்து விட்டார். அப்படின்னாலும் அவர் சொல்லியிருக்கின்ற ஒரு சில விஷயங்களில் நியாயம் இல்லாமல் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த பாடலுக்கான அந்த உரிமைகளை யார் வைத்திருக்கிறார்களோ அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்டேருந்து அந்த தயாரிப்பாளர் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் அந்த பாடல்களுக்கு இசையமைத்தது இளையராஜா தானே. அவரை ஒரு முறை சந்தித்து உங்களுடைய பாடல்களை இந்த படத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த இயக்குநர்களுக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. கமல்ஹாசன் சாரோட நதியா மேம் ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நதியா எந்த படத்திலும் நடிக்கல. இயக்குனர் ராம் இயக்குனர் 7 கடல் 7 மலை திரைப்படத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இனி இந்த படத்தை திரையரங்குகளில் எப்போ பார்க்கலாம்னு மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் 7 கடல் 7 மலை திரைப்படத்தின் இயக்குனர் ராம் கிட்ட தொலைபேசி மூலம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். மிக விரைவிலே அந்த படம் வெளியாகும் என்ற தகவலை அவரிடம் தெரிவித்தார். விடாது கருப்பு தொலைக்காட்சி தொடரில் பீச்சி கேரக்டரில் சிடி ராஜகாந்தம் அம்மா ரொம்பவும் சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தி இருப்பாங்க. அவங்க அந்த சீரியலுக்கு அப்புறமா ஏதாவது பேட்டி கொடுத்தாங்களா, இயக்குனர் அந்த கேரக்டருக்கு அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு யூஎஸ்ல இருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. விடாது கருப்பு தொலைக்காட்சி தொடரில் நடித்ததுக்கு பின்னால் சிடி ராஜகாந்த அம்மா எந்த பேட்டியும் கொடுத்ததாக தெரியல. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரமாதமான ஆற்றல் உள்ள நடிகை அவங்க அப்படின்றது அந்த தொடரை இயக்கிய நாகாவுக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாக தான் அவரை அந்த தொடரிலே அவர் நடிக்க வைத்திருந்தார். சரி, நீ நாயகன், அபூர்வ சகோதரர்கள், குணா மாதிரியான திரைப்படங்கள்ல உலக நாயகன் கமல்ஹாசன் சாரை பார்க்க முடியுமான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இனி நாயகன் கமல்ஹாசனை நீங்கள் பார்ப்பதற்கு கூட கொஞ்சம் வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறேன். ஆனால் அபூர்வ சகோதரர்கள், குணா போன்ற படங்களில் நடித்த அந்த கமல்ஹாசனை பார்ப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அடுத்து இன்று ஒரு தகவல். அன்பேவா, நானும் ஒரு பெண், பாபு, இருமலர் போன்ற பல வெற்றி படங்களை தந்த ஏசி திருலோச்சந்தர் ஆரம்பத்திலே எஸ் பாலச்சந்தரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். அந்த காலகட்டத்திலே எஸ் பாலச்சந்தர் ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்காக ஒரு ராஜாராணி கதையை படமாக்கி கொண்டிருந்தார். அந்த படங்களிலே உதவி இயக்குநராக ஏசி திருலோச்சந்தர் பணியாற்றிய போது உதவி இயக்குநராக அவருடைய அர்ப்பணிப்பையும் அவர் பணியாற்றுகின்ற விதத்தையும் பார்த்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முதலாளியான சோமசுந்தரம், நீ ஒரு படத்தை இயக்க என்று ஏசி திருலோச்சந்தரிடம் கேட்டார். இல்லை அதுக்கான காலம் வரட்டும், அப்போது நான் திரைப்படத்தை இயக்குகிறேன் என்று சொல்லி அந்த வாய்ப்பை தவிர்த்து விட்டார் ஏசி திருலோச்சந்தர். ஒரு முறை பாலச்சந்தர் வெளியூருக்கு சென்றிருந்த போது அந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக எல்லா கால்ஷீட்டுகளையும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முதலாளிகள் வாங்கிவிட்டார். ஆனால் பாலச்சந்தர் வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசி திருலோச்சந்தரை சந்தித்த அவர்கள், உனக்கு பாலச்சந்தர் எப்படி படம் எடுப்பார் நல்லா தெரியும், அதனால் அவருடைய பாணியில் நீயே இந்த காட்சியில எல்லாம் படமாக்கி விடு என்று ஏசி திருலோச்சந்தரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த காட்சியெல்லாம் அவர் எப்படி எடுப்பார்னு எனக்கு நல்லா தெரியும், அதே பாணியில் என்னால் எடுக்க முடியும். ஆனால் அவர் ஊரில் இல்லாத இந்த தருணத்தில் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் நிச்சயமாக இந்த படத்தை இயக்க முடியாது. நீங்கள் வேறு யாராவது இயக்குனரை அதற்காக நியமனம் செய்து அவர்கிட்ட உதவி இயக்குனராக என்னை பணியாற்ற சொல்லுங்கள், நான் நிச்சயமாக பணியாற்றுறேன். ஆனால் நான் தனியாக அதை பண்ண மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்து விட்டார் ஏசி திருலோச்சந்தர். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னால் எஸ் பாலச்சந்தர் மீண்டும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு வந்தார். அப்போ ஏசி திருலோச்சந்தரை பார்த்து, நல்ல ஒரு வாய்ப்பு உனக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏன் அப்போ மறுத்துட்ட என்று அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் பண்ணியிருப்பேன். உங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது சரி அப்படின்னு என் மனதுக்கு படலை, அதனால தான் நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணல அப்படின்னு
விளக்கம் தந்திருக்கிறார் ஏசி தில்லோச்சந்தர். தன்னுடைய குருநாதர்கள் மீது மாறாத அன்பு கொண்ட இது போன்ற இயக்குநர்கள் பலரை இந்த சினிமா உலகம் சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அங்கே நீங்கள் படிக்கும்போது பாலுமேந்திரா உங்களுடைய சீனியராக இருந்தாரா? இருந்தது. அவர் 2 வருஷம் சீனியர். அவர் தான் முதல்ல எனக்கு லெட்டர் போட்டு இந்த மாதிரி ராமு காரியாட்ட உங்களை பார்க்கணுங்கிறாரு, வாங்க. நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பெற்ற நடிப்பு பயிற்சி உதவிகரமாக இருந்ததா? எனக்கு நான் சொல்கிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஆனால் நல்ல நடிகர்களெல்லாம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் வந்தவங்கன்னு நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகாமலே நல்ல நல்ல நடிகர்கள்லாம் அமிதாப் பச்சனுக்கு அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கல. சட்டக்காரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எராட்டிக் லவ் ஸ்டோரி. அந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுக்கு லட்சுமி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததா? இல்லை, கிடையாது. டெவலப் ஆனது அதுக்கு அப்புறம் தான். பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.